ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 260வது தலைப்பு. அகண்ட சப்தமும் கண்ட சப்தமும். சப்தமும் இப்படியேதான். அதன் அகண்ட ஸ்வரூபம் நமக்கு புரிவதில்லை. கையை ஒன்றோடொன்று அடித்து அபிகாதம் பண்ணினால் அப்போது நமக்கு சப்தம் கேட்கிறது. இப்படியே நம் தொண்டையிலுள்ள உறுப்புக்கள் பல தினுசாக அசைந்து காற்றை அடிக்கிற போது அகண்ட காற்று கண்டமான சின்ன அலைகளாகி நாம் போடுகிற எல்லா சப்தங்களாகவும் வெளிப்படுகிறது. அகண்ட ரூபத்தில் சாந்த சமுத்திரமாக அடங்கியிருக்கிற நித்தியமான சப்தத்தில் நம்முடைய தொண்டைக்குள் உள்ள உறுப்புகளாலும் நாக்கு, பல், உதடு ஆகியவற்றாலும் அபிகாதம் உண்டாக்கி பலவித ஒலிகளை ஏற்படுத்துவது சமுத்திரத்திலே பல குமிழ்களை உண்டாக்குகிற மாதிரியாகும். இதற்கு ஸ்போடம் என்று பெயர் சொல்லியிருக்கிறது. ஸ்போடம் என்பதற்குள்ள பல அர்த்தங்களில் ஒன்று கொப்புளம் உண்டாக்குவது. சாந்த சப்த சமுத்திரத்தில் பலவித ஒலி குமிழ்களை உண்டு பண்ணுவதால் இது ஸ்போடம். அபிகாதத்தால் உண்டாகிற சப்தத்துக்கு ஆகத சப்தம் என்று பெயர். ஆகத என்றால் அடிக்கப்பட்ட என்றே அர்த்தம். இங்கே அடிப்பது, அடிக்கப்படுவது என்று இரண்டு இருந்தாக வேண்டும். அகண்ட சப்தம் என்பது இப்படி இல்லாமல் தன்னை அடித்து எழுப்ப இன்னொன்று இல்லாமல் இருந்தால்தான் அகண்டம். பூர்ணம் என்ற லட்சணங்களுக்கு பொருந்தியதாக இருக்க முடியும். இப்படி அடித்து எழுப்பாமல் தன்னில் தானேயாய் உண்டாகி இருக்கிற அகண்ட சப்தம் வெளி ஆகாசத்தில் இருப்பது போலவே ஜீவனின் ஹிருதயாகாசத்திலும் இருக்கிறது. இங்கே நிலவுகிற பிராண சப்தத்தை அநாகத துவனி, அதாவது அடிக்காமலே உண்டாகிற ஒலி என்று சொல்லியிருக்கிறது. பேச்சு, வாய்ப்பாட்டு, வாத்திய சங்கீதம் என்று எதுவானாலும் நாம் ஆகதமாக ஸ்போடத்தின் மூலமே சப்தம் உண்டாக்குகிறோம். க, ங, ச, ஞ என்கிற மாதிரி அக்ஷரங்களாக இருக்கிற பல சப்தங்கள் உண்டாக்குவது ஒருவித ஸ்போடம். சப்தஸ்வரங்கள் என்னும் சப்தங்களை உண்டு பண்ணுவது இன்னொரு வித ஸ்போடம். நாம் பேசும்போது சப்தஸ்வரங்களோடு சேர்க்காமலே க, ங, ச, ஞ முதலிய அக்ஷரங்களை உண்டாக்குகிறோம். ஒரு கீர்த்தனத்தை பாடும்போது ஸ்வரங்களோடு சேர்த்து க, ங, ச, ஞ முதலான அக்ஷர ஒலிகளையும் உண்டு பண்ணுகிறோம். வீணை, ஃப்ளூட், பிடில், நாயனம் முதலிய வாத்தியங்களில் அக்ஷர சப்தமில்லாமல் ஸ்வரஸ்தானத்தில் வெவ்வேறு ஒலிகளை மாத்திரம் உண்டாக்குகிறோம். அக்ஷர சப்தங்கள் கொண்ட பேச்சு மனுஷ்ய வர்க்கம் ஒன்றுக்கே உரித்தானது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.